நீங்க எழுதுன இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமா இருக்கு. இததான் அடுத்து வரப்போற விளம்பரத்துக்கெல்லாம் முழுக்க முழுக்க பயன்படுத்த போறோம். ரொம்ப சந்தோஷங்கய்யா. நன்றிமா. கொடுத்துருப்பா. ஆமா, காரை உங்க கையில ஓபன் பண்ணுங்கம்மா. அக்கா, நீ மீனாட்சி வச்சு 2 பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணுங்க. ஆமாத்தா தொரத்தா பண்ணுக்கா. சாவி கொடுங்க. என் பேத்திட்டு கொடுங்க. அத தள்ளு சேர்ந்து வாங்கலாம் வாங்க. போட்டோ எடுப்பா. வாங்க பக்கத்துல வாங்க. அந்த வரேன் சார். வாங்க. கேமரா பாருங்க. சரிங்க. ரொம்ப நன்றிமா. நன்றி. நன்றி சார். அந்த ஃபார்மாலிட்டி சைன்ல வாங்கி. சரிங்க சார். இதுல சைன் பண்ணுங்கம்மா. இந்தாங்கம்மா, இது நீங்க வச்சுக்கோங்க. டிரைவர், இவங்க எல்லாரையும் பத்திரமா வீட்டுல கொண்டு விட்டுட்டு சாவி கொடுத்துட்டு வந்து. சரிங்க சார். எல்லாம் வண்டியில உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். கியூட் பேபி. அவசியம் உள்ளே. சார், நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு ரொம்ப 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 நன்றி சார். இது ஒரு மறக்க முடியாத உதவி. ஏம்பா, நான் என்னப்பா உதவி செஞ்சேன்? காருக்கான காசை நீங்களே கொடுத்துட்டீங்க. அந்த காரை மட்டும்தான் அவங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்க சொன்னதை நான் செஞ்சேன், அவ்வளவுதானே. இதுல என்ன தம்பி இருக்கு? அப்புறம் அடுத்து என்ன உதவி தேவைப்பட்டாலும் தாராளமா என்கிட்ட வாங்க. நிச்சயமா சார். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. வாங்க. ஐஸ்வர்யா, வாங்கக்கா. அழகரு அழகரு என்ன பண்றான்? அவனுக்கு என்ன, ஜம்முன்னு படுத்து விளையாடிட்டு இருக்கான். அப்படியா? அப்ப குட்டி என்னடா பண்றீங்க? சேது மாமா இல்லையா? அவருக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு வெளியே போயிருக்காருக்கா. சரி ஐஸ்வர்யா, குழந்தைக்கு மருந்தும் பாலும் கொடுக்கணும். நான் கொண்டு வந்திருக்கேன். இதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறேன். சரிக்கா. வாங்க.